ஆண் குலத்தின் அழகு அறிவு. அது அந்த அறிவுங்கிறது எந்த அறிவு இருக்கணும்? இப்ப உலக அறிவு இருக்கணுமா, ஆத்மீக அறிவு கொள்கை சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கணுமா? வேதம் கொள்கை சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கணுமா? அப்ப ஆண் குலத்தின் அழகு அறிவென்று ஒஸ்தாது சொல்றது தன்னை அறிந்து கொள்ற அந்த வழியின் அந்த அறிவு சம்பந்தப்பட்ட அறிவு, தன்னை அறியணும் அறிவு. இப்ப கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கம் வேண்டா, அந்த ஆண் குலத்தின் அழகு என்று சொன்ன அந்த அறிவு உறங்கி கிடந்தா, உறங்கி கிடக்கிற இடம் கெட்ட நரகம். அதை எப்படி சொல்றாங்க? உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒழுப்ப சொல்றாங்க. அப்ப அப்படி தட்டி ஒழுப்பப்படாம உறங்கி கிடக்கிற அறிவு, அறிவு உறங்கி கிடந்தா, அறிவு இல்லை என்றா, தன்னை அறிய வேண்டிய தௌஹீது கொள்கை சம்பந்தப்பட்ட அறிவு இல்லை என்றா அவரை ஆண் என்று செல்லையில், அது ஒஸ்தாதுடைய பாட்டின் அடிப்படையில். ஒஸ்தாது சொல்ற பாட்டின் அடிப்படையில் அவர் ஆண் என்று செல்லையில. அவர் வெளியே பார்க்கறதுக்கு ஆம்பளையா இருக்கலாம், ஆண் மாதிரி தெரியலாம். ஆனா அவர் உலக அறிவுல, உலகம் சம்பந்தப்பட்ட அறிவுல அவரு பெரிய ஒரு இடத்திலையும் இருக்கலாம். உலக அறிவுல சம்பந்தப்பட்டவர் என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை ஆள்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்திலையும் இருக்கலாம். அப்படி இருக்கிறத ஒஸ்தாது ஆண் குலத்தின் அழகு அறிவு, அந்த அறிவு இருந்தா அவன் ஆண் என்று ஒஸ்தாது என்ன செய்யல, இந்த பாட்டுல அந்த அறிவை காட்டல. அது மொத்தத்திலே அறிவீனம், அறியாமை. மடையற வாழ்வ கொப்பி பண்ணி குப்பை, அது அறிவென்று செல்லல சார். அறிவு ஆண் குலத்தின் அழகு அறிவு என்று சொல்ற அறிவு என்ன? தன்னை அறிய முற்படுறது, தன்னை அறிய தேர்றது. அதை எப்படி சொல்றாங்க? ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனும். அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை நீ தேடவில்லை. அப்ப இந்த அறிவு இருக்கிறது, இந்த அறிவு இருக்கிற ஒரு ஆள், இந்த அறிவை பெற்றுக்கொண்ட ஒரு ஆள், நாம நம்முட கண்ணால பாக்குறதுக்கு ஆணா தெரிஞ்சாலும் பெண்ணா தெரிஞ்சாலும், ஆனா உண்மையில அந்த அறிவு உள்ள அந்த நிலை ஆணுங்கிற இடம், அங்க ஆண்மை. அப்ப இந்த ஆண்மை என்கிறது என்ன? ஆத்மீக ரீதியா அறிவை வச்சுதான் என்ன செய்யலாம், முடிவு பண்ணலாம். அதுதான் ஆளுமைங்கிறது. அது பெண்களுக்கும் ஏற்படலாம், ஆண்களுக்கும் ஏற்படலாம். விளங்கிட்ட விஷயம்? அப்ப வெளியே பாக்குறதுக்கு அதிகமா ஆண்கள் மாதிரி தெரியலாம், வெளியே பாக்குறதுக்கு அதிகமா பெண்கள் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆண் குலம் பெண் குலம் ஆசையின் சூழ்ச்சி ஆனது ஒன்றுமே இல்லை என்று ஆச்சண்டா, இதை எடுக்கல அறிவு, இதை சூழ்ச்சி என்று சொல்லு. ஆசையின் சூழ்ச்சி என்குது, ஆசை செஞ்சிருக்கிற சூழ்ச்சி. ஆண்கள் பெண்கள் சொல்லி அது மாதிரி. அப்ப ஈனைக்கு அந்த அறிவைத்தான் ஆண்மை என்று சொல்றது. அப்ப அறிவை ஆண்மை என்று சொல்லக்குள்ள அந்த பெண்மை என்று சொல்றது என்ன? அறியாமை, இருள். இப்ப ஆண்மை என்கிறத வெளிச்சம் என்று எடுத்தோம்னா, அறியாமை என்கிற இருளுங்கிறத பெண்மை என்று எடுக்கும். ஆனா இப்படி நமக்கு தெரிகிற
இந்த பெண்கள் அறியாமை என்றெடுக்கிறது போல நமக்கு தெரிகிற ஆண் அறியாமையில இருக்காக என்றெடுக்கிறது போல எங்க அந்த அறிவு குடிகொள்ளுதோ எங்க அந்த அறிவு வெளிப்படுதோ அங்க ஆண்மை என்கிற அந்த தன்மைன்னு செய்யுது வெளியாது. இதுல நிறைய இந்த வெளிப்படையா பேச இல்லாத நியாயமான ரகசியங்கள் இருக்கு. அப்ப சிந்தனைக்கு எடுத்து அதை விளங்கி எடுக்க பாருங்க. அப்படி இல்லை இதுக்குள்ள வேற நம்ம கேள்வி இருந்தா கேளுங்க, பேசுவோம். இப்ப உதாரணத்துக்கு ஆரம்பத்துல உங்களை ஆம்பளை என்று சொல்லி தந்துட்டாங்க, நீங்க ஆண் என்று சொல்லி தந்துட்டாங்க. நான் சாஹிப் நானாவை சொல்லி இருக்கேன்னு பார்ப்போமே. இப்ப சாஹிப் நானா அவரை இவ்வளவு நாள் என்ன என்று நம்பிட்டு இருக்காரு, நம்பிட்டு இருக்காங்க ஆண் என்று நம்பிட்டு இருக்காரு. ஆண் என்று நம்பினத்தால அவருக்கு எதிரடையாக தெரிகிற ஒரு ஆளை பெண் என்று நம்புறாங்க இல்லையா? இப்ப நாம ஆரம்பத்திலேயே ஆரம்பம் பதிவு இல்லாத டைம்ல அவர்கிட்ட ஒரு பதிவை நாம கொடுப்போம். நீங்க பெண் என்று கொடுத்திருப்போம் வைப்போமே. இப்ப அவர் என்னென்று நம்பி வாழ்ந்திருப்பாரு, என்னென்று நம்பி வாழுவாங்க, என்னென்று நம்பி நாம வாழ்வோம். எல்லாருமே நாம பொம்பளை என்று நம்புவோம், பெண்கள் என்று தானே நம்புவோம். அப்ப நமக்கு பெண்களா தெரிகிற எல்லாரும் என்னென்று நம்புவோம், நம்பியிருப்போம், ஆண்கள் என்று நம்பியிருப்போம். ஆரம்பத்திலேயே ஆண்கள் என்கிற சொல்ல கொண்டு அவர்களையும் பெண்கள் என்கிற சொல்ல கொண்டு நம்புளையும் காட்டி அந்த சொல்ல கொண்டு பழக்கத்தை தந்து வழக்கமாக்கி இருந்தா இப்ப யாரு பெண்கள்? இப்ப ஆண்களா தெரிகிற எல்லாரையும் பெண்கள் என்று செல்லுவனாங்க, பெண்களா தெரிகிற எல்லாரையும் ஆண்கள் என்று செல்லுவோம். அப்ப இந்த பழக்க வழக்க அடிப்படையில தான் இப்ப நம்மள நாம ஆண்கள் என்றும் நம்மள நாம பெண்கள் என்றும் எடுத்திருக்கமே அல்லாம உண்மையில ஆம்பளையாரு பொம்பளையாரு. என்ன சாப்பிட்டா மைக்க கொஞ்சம் துறங்க. நம்மள ஆரம்பத்துல ஆண்கள் என்று சொல்லி தந்ததால நாம ஆண்கள் என்று சொல்லி பழகி இப்ப சமூகமே நாம ஆண்கள் என்று எண்ணி ஆண் குலம் என்று இருக்கும். அதே மாதிரி அவங்கள பெண்கள் என்று சொல்லி கொடுத்ததால அவங்க நாம பெண்கள் என்று நம்பி சரியா அவங்க எல்லாரையும் பெண் குலம் நாம என்று அவ நம்பியிருக்க. ஆரம்பத்துல இப்படி நமக்கு ஊட்டப்பட்டுச்சா இல்லையா? இது ஆரம்பத்துல மாறி நமக்கு பெண்கள் என்று ஊட்டப்பட்டு அவங்களுக்கு ஆண்கள் என்று ஊட்டப்பட்டிருந்தா சொல்லி தந்திருந்தா அந்த சொல்லி நாம அந்த பதிவை எடுத்திருந்தோம்டா யாரு இப்ப பெண்கள்? நாம எல்லாரும் பெண்கள். ஆண்கள் என்று சொல்ற எல்லாரும் பெண்கள் அடிப்போம், பெண்கள் என்று சொன்ன எல்லாரும் ஆண்கள் அடிப்பாங்க. இப்ப உண்மையிலேயே இப்ப நாம் இதுல உண்மை ஒன்றை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? உண்மையில யாரு ஆண் யாரு பெண் என்று, யாரு ஆண் யாரு பெண் என்று கண்டுபிடிக்கணுமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிற? ஆண்குலம் பெண்குலம் ஆசையின் சூழ்ச்சின்னு சொல்றாங்கல்லவா? ஓ ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. ஓ ஆண் குலம் பெண் குலம் ஆசையின் சூழ்ச்சி என்றா சரியா? ஆசை என்கிறது ஆண் குலம் என்ற ஒன்றையும் பெண் குலம் என்ற ஒன்றையும் என்ன செய்யும் அந்த ஆசையில வெளிப்படுத்திருக்கு சரியா? அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவது புலனாட்சி. அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவது புலனாட்சி. அடுத்த வரி யாருக்கு ஞாபகம்? அமைதியை குலைப்பதும் புலனாட்சி.
அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இல்லை என்றா அவர் இறந்தாச்சு. அப்ப இப்ப நாம ஆனண்டு சென்ன இந்த சொல்லுக்குரியால் யாரு என்று எப்படி கண்டுபிடிக்கிற? இந்த பெண்ணென்று சொல்ற இந்த சொல்லுக்குரியால் யார் என்று கண்டுபிடிக்கிற? ஆரம்பத்துல நமக்கு ஊட்டப்பட்ட அறிவை கொண்டு என்ன செய்கிறோம்? நம்மள ஆண் என்று நாம நினைக்கும், அவங்கள பெண் என்று நினைக்க. அப்படியே ஆண் குலம் பெண் குலம் என்று வந்திருக்கு. அப்ப அங்க இடிப்பு நிலையில பார்க்கக்குள்ள